மவனே கலைவனாகி புட்டா தலை உயர்ந்து நடக்கணும், மனசு தாழ்ந்து இருக்கணும், அதுதான் உண்மையான பெருமை. மவனே கேளுடா, குடும்பம் இருக்கையிலே கண்ணுக்கு வந்த ஆசையெல்லாம் காலடியில் தள்ளி வைக்கணும். குடும்பத்தான் உன் கோயில் என்று. மவனே கல்யாணமான பிறகு குடும்பம் ஒரு பொறுப்பு, பொறுப்பு ஒரு வாழ்க்கை, அதை காப்பதுதான் பல பெருமை. பொண்டாட்டி கையே புடிச்சாது ஒரு உறுதி, அந்த உறுதியை உடைக்கிறவன் நாம்பளன்னு சொல்ல முடியாது. மவனே கேளுடா, தலைவன் என்ற பெயர் வந்தால் தலைக்கணம் வந்து விடக்கூடாது. மண்ணை தொட்ட கால்தான் மக்களை நடத்தும். பொம்பள சோக்கு பார்த்து பாதை விட்டு போகாதே, கண்கள் தவறினாலும் மனசு தவற விடாதே. மவனே உன் அம்மா உன்னை வளர்த்தாள், உன் மனைவி உன்னை நம்பினாள், அந்த நம்பிக்கை உடைக்காதே, அதுதான் வாழ்க்கை மரியாதை. தலைவனாக நினைத்தால் முதல் வீட்டை காப்பாத்து, வீடு காப்பவன் தான் நாட்டையும் காப்பான், நாடே வீடு கொண்டது தானே. மவனே அன்பு இருந்தா குடும்பம் வளரும், நேர்மை இருந்தா பேர் வளரும், ஒழுக்கம் இருந்தா வாழ்க்கை வளரும். எடை மறக்காதே, மாற்றரே மறக்காதே. நாளை மக்கள் உன்னை தலைவன் என்று கூப்பிட்டால் உன் மனைவி கண்களில் பெருமை கண்ணீர் வரணும். அதற்காகத்தான் சொல்றேன், குடும்பம் காப்பவன்தான் உண்மையான தலைவன்டா.